லாங் டேர்முக்கு நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த நியூஸு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. பட் நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறேன், ஒரு ஷார்ட் டேர்மில் வீக்லி பேசிஸில் இல்லை 1 or 2 டேஸில் நான் வாங்குகிற ஸ்டாக்கு விலை கூடணும் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய வீடியோஸ் பேசுகிறாங்க, நானும் நிறைய வீடியோ பார்க்குறேன். அதில் எல்லாமே அவங்க குறிப்பிட்ட சில ஸ்டாக்கை சில பேரெல்லாம் கூட சொல்லுவாங்க. மேபி அவங்க அந்த ஸ்டாக்கில் நிறைய ஹோல்டிங் வச்சுருக்கலாம். ஸோ ஒரு 10 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்கன்னா அவங்களும் அவங்க சொல்கிற ஸ்டாக்ஸை மேலும் மேலும் வாங்கும்போது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும். ஆனால் பேசிக்காக ஒரு 2000-3000 ஸ்டாக் இருக்கிற இடத்துல இப்போ Q4 ரிசல்ட்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி 10-20 கம்பெனிக்கு ரிசல்ட் வருது. அதில் எதெல்லாம் நல்லா இருக்குது ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் 5%, 10%, 20% அப்பர் சர்க்கிட் கூட போகுது. உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிரிசிம் நல்ல ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கி 6% ஏறி இருக்குது. அவங்க ப்ரோக்கரேஜஸில் 3,800 வரைக்கும் அதுக்கு டார்கெட் கொடுக்குறாங்க. அடுத்தது கிருஷ்ணா டிஃபென்ஸ், அதுவுமே இன்றைக்கி ரிசல்ட்டு நல்லா இருந்தது. இப்போ க்ளோசிங்கில் மைனஸில் இருக்குது. ஆனால் அது ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1249 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1299 வரைக்கும் போயிருக்குது. போயிட்டு தான் 1159க்கு வந்திருக்கு. மெட்ரோ பிராண்டு ரிசல்ட்டு நல்லா இருந்தது, 6% ப்ளஸ்ஸு. இது எரிக் லைஃப் சயின்ஸ், நாட்கோ ஃபார்மா கூட சேர்ந்து அவங்க பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் ஆரம்பிச்சிது. ஓப்பன் 1489 ஓப்பன் பண்ணாங்க. 1530 வரைக்கும் போச்சு. 1% போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா அது மைனஸுக்கு வந்துருச்சு. தற்சமயம் இந்த ஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்னா ரொம்ப ஏறாது அப்படிம்பாங்க. சங்வி மூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9% போயிருக்குது. டால்பிராட்டோ இது ப்ளஸில் இருந்தது, அப்புறம் மைனஸ் வந்திருக்கு. மெட் ப்ளஸ் நல்ல ரிசல்ட்டு. பவர் மெக் அதுவுமே பார்த்திங்கன்னா ப்ளஸில் தான் இதாக இருக்குது, நல்லாவே மேலே போச்சு. இதுபோல் 2 ஸ்டாக் ஓப்பனிங்லேயே ஒன்று 10% அப்பர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, இன்னொன்று 20% அப்பர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ டெய்லியே நீங்கள்